Hi friends, welcome to Varnesa யூடியூப் சேனல். நம்ம வீட்டில் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செழுமையாக இருப்போம். காசு பணம் தங்கும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் நிறைய வீட்டில் எல்லா வீட்லேயுமே சிங்க் வந்துருச்சு. சிங்க்கில் தான் போட்டு நம்ம பாத்திரம் விளக்குறோம். நம்ம கீழே உட்காந்து பாத்திரம் கழுவி கமுத்தி அடுக்கி வெயிலில் காய வச்ச அப்புறமேட்டு யூஸ் பண்ணப்போ இருந்த ஆரோக்கியம்லாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. இன்றைக்கெல்லாம் அவசர அவசரமாக கழுவுறோம். அந்த சோப்பு தண்ணியை கூட வடிய விடாமல் அப்படியே வீட்டில் அடுக்கி வைக்கிறோம், வேலைக்கு போகிறோம். அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு லைஃபு. ஆனால் நம்ம தண்ணியை நம்ம இத்தனோண்டு இந்த சிங்க்குள்ளே இருக்கிற பாத்திரத்துக்கே நம்ம இப்படி டேப் வாட்டர் திறந்து கழுவும்போது நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது. தயவுசெய்து அப்படி தண்ணி விரயம் பண்ணாதீங்க. தண்ணி விரயம் பண்ண அது நமக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். தண்ணி விரயம் பண்ணும்போது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும்னு எங்களோட விளக்கும்போது பாத்திரமும் வேகமாக விளக்கிடலாம், தண்ணியும் நமக்கு மிச்சமாகும். அதனால் நீங்கள் தண்ணியை இப்போது நீங்கள் டேப் வாட்டரை திறந்து கழுவும்போது இந்த 4 பாத்திரத்துக்கு 1 வாளி தண்ணி செலவாகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் பிடிச்சு வச்சு கழுவும்போது தண்ணியும் சேவ் ஆகும், உங்களுக்கு வேகமாகவும் வேலை முடிஞ்சிடும். அதனால் கூடுமான அளவு தண்ணியை விரயம் பண்ணாமல் சிக்கனமாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட கஷ்டங்கள், காசு பணம் விரயம் எல்லாமே குறையும். தண்ணிக்கும் நம்மளோட இதுக்கு கஷ்டத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் விரயம் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.